சமீபத்தில் தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதன்முறையாக தேசிய விருதை பெற்றிருக்கிறார் நடிகர் ஷாருக் கான். அதே நேரத்தில் பெரியதாக எதிர்பார்க்கப்பட்ட ஆடு ஜீவிதம் தி கோட் லைக் திரைப்படத்திற்கு விருது கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றமே மிஞ்சியது. இந்த நிலையில் தேசிய விருதுகள் திறமைக்காக மட்டுமே வழங்கப்பட வேண்டும் எனவும் எதை கொடுத்தாலும் அமைதியாக வாங்கிக் கொள்ள வேண்டுமா என கோபத்தோடு கேள்வி எழுப்பியிருக்கிறார் நடிகை ஊர்வசி. மத்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 71வது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவித்தது. இதில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்றார் முதன்முறையாக ஷாருக் கான். தமிழகத்தை பொறுத்தவரை சிறந்த துணை நடிகருக்கான விருது MS பாஸ்கருக்கும், சிறந்த இசைக்கான விருது GV பிரகாஷ் குமாருக்கும், சிறந்த கதை வசனத்திற்கான விருது ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறந்த தமிழ் படமாக பார்க்கிங்கும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் உள்நொழுக்கு படத்தில் நடித்த நடிகை ஊர்வசிக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்ட நடிகர்கள் மீது கடும் விமர்சனமும் எழுந்து இருக்கிறது. திறமையான பல நடிகர்களுக்கும் திரைப்படங்களுக்கும் தேசிய விருது அறிவிக்கப்படவில்லை என ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து கொந்தளித்து வருகின்றனர். குறிப்பாக பிருத்விராஜின் ஆடு ஜீவிதம் படத்திற்கு தேசிய விருது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த விருது அறிவிக்கப்படவில்லை. இதையடுத்து திரைப்பட விருதுகளையும் மத்திய அரசையும் விமர்சித்து வருகின்றனர் பலரும். இந்நிலையில் இது தொடர்பாக பேசிய தேசிய விருது பெற்ற நடிகையான ஊர்வசி தனது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி ஆடு ஜீவிதம் படத்தை புறக்கணிக்க முடிந்தது என தெரியவில்லை. நஜீபின் வாழ்க்கையையும் அவரது துயரங்களையும் வெளிப்படுத்த உடல் ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் பெரும் உழைப்பை கொட்டியிருந்தார் பிருத்விராஜ். ஆனால் அவருக்கு தேசிய விருது வழங்கப்படவில்லை. எம்புரான் திரைப்படம்தான் இந்த புறக்கணிப்புக்கு காரணம் என அனைவருக்கும் தெரியும். விருதுகள் அரசியலாக மாறக்கூடாது. 2005இல் அச்சுவண்டை அம்மா படத்துக்காக எனக்கு சிறந்த துணை நடிகை விருது வழங்கப்பட்டது. அப்போது நான் எதிராக குரல் எழுப்பவில்லை. காரணம், பரிசானியா படத்திற்காக சிறந்த நடிகைக்கான விருது சரிதாவுக்கு வழங்கப்பட்டது. தென் தமிழகத்திலும் பல திறமையான நடிகர்கள் இருந்தும் அவர்களுக்காக குரல் கொடுக்காவிட்டால் அந்த அங்கீகாரங்கள் கிடைக்காமலே போய்விடும் என தெரிவித்துள்ளார். மேலும் பல படங்களை தேசிய விருதுக்காக பலரும் பரிந்துரைக்கப்பட்ட நிலையிலும் அந்த படத்தையெல்லாம் நடுவர்கள் பார்த்தார்களா என்றே தெரியவில்லை என அவர் கொந்தளித்துள்ளார். மேலும் தேசிய விருதுகள் திறமைக்கு மட்டுமே வழங்க வேண்டும், வேறு எதனின் அடிப்படையிலும் வழங்கக்கூடாது எனவும் எதை கொடுத்தாலும் அமைதியாக வாங்கிக் கொள்ள வேண்டும் என அவர்களும் நினைக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை எந்த பயமும் இல்லை. இந்த கேள்வியை நான் எனக்காக அல்ல, எனக்கு பின்னால் வருபவர்களுக்காக கேட்கிறேன் என தனது கோபத்தை மிகவும் ஆணித்தரமாக வெளிப்படுத்தியுள்ளார் நடிகை ஊர்வசி. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.